இந்த 7வது வார்டின் வட்ட செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, உயிரே உறவே தமிழே என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம். அரசியலில் நாம் எல்லாம் பல விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். நாம் எல்லோரும் அரசியல்வாதிகள், அரசியல் தெரிந்தவர்கள், மேடையில் பேசும் போதே கேள்வி கேட்கும் அறிவும் திறமையும் உள்ளவர்கள். ஆனால் அரசியலில் நாம் காலை வாரி விடுவதை பார்த்திருப்போம், முதுகிலே குத்துவதை பார்த்திருப்போம், ஏன் துரோகம் செய்வதை கூட பார்த்திருப்போம். ஆனால் அரசியலில் தியாகம் செய்ய முடியும் என்று உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்த பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சீட்டும் கொடுக்கல, 2 சீட்டு கொடுக்கிறேன்னாங்க. அதையும் நாங்கள் டாப் சைட்ல நிற்கிறோம்னு சொன்னோம் தன்மானத்தோடு. கொடுக்காத போதும் நாங்கள் இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். காலையிலிருந்து வெயிலில் காய்ந்தேன், மாலையிலே வந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய தலைவர் ஒரு முறை பேசும்போது, நான் யானையாக இருந்தால் கூட எனக்கு மதம் பிடிக்காமல் பார்த்துக் கொள்வேன் என்று பேசியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு மதம் எல்லாம் வீட்டோடு இருக்கும் சமாச்சாரம். வீட்டுக்கு வெளியே வந்தால் மனித நேயம்தான். நீங்கள் அனைவரும் எனக்கு சகோதரர்கள், சகோதரிகள். இந்த திருவொற்றியூர் தொகுதியில் நான் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இங்கே எம்எல்ஏவாக இருந்த மாவே நாராயணசாமி அவர்களை கூட எனக்கு தெரியும். அப்படி மாவே நாராயணசாமியில் ஆரம்பித்து எனக்கு அனைத்து எம்எல்ஏக்களோடும் பேசி பழகியவன். திருவொற்றியூர் தொகுதியில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அண்ணன் அமரர் டி.சி. விஜயன் அவர்கள். அந்த வாக்குகளை விட நமது தோழர் திரு சுந்தரராஜன் அவர்கள் அதிகமான வாக்குகளில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உறுதியை நான் உங்களுக்கு கூறுகிறேன். எப்படி அந்த நம்பிக்கை எனக்கு வந்தது என்றால், நாம் 23 கட்சிகளின் கூட்டணி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். ஆகவே நாங்கள் நம்ம கூட்டணியில் இருக்க எல்லாரும் ஓட்டு போட்டா அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி பெற்ற பிறகு நம்மளுடைய பணி மக்களுக்கு சேவை செய்வதுதான். பாரதிய ஜனதா கட்சியின் கோட்பாடுகளை பற்றி நமக்கு தெரியும். நம்மை மதத்தை வைத்து நம்மை துண்டாடி இந்தியாவை மத நல்லிணக்கம் இல்லாத ஒரு நாடாக மாற்ற தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். நாம் தந்தை பெரியாரின் மண்ணில், பகுத்தறிவு மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஆகவே பிரதமர் மோடி அவர்களின் மோடி மஸ்தான் திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாது என்பதை காண்பிப்பதற்காக நாம் இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து நம்முடைய வேட்பாளர் தோழர் எல். சுந்தரராஜ் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.